இந்த வீடியோவில் என்னோட பேஷண்ட் 47 இயர் ஓல்டு ஒருத்தர் பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இதனால் காலை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இல்லை நான் மெடிசன் கொடுத்து மட்டும் அது சரி பண்ணவே முடியாது. அவராகவே செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணி அப்பப்போ ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கிறது இந்த மாதிரி இருந்ததுனால எப்படி உங்கள் காலை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்கள் 2 கண்ணு பார்க்குற மாதிரி தான் நீங்கள் 2 காலையுமே பார்க்கணும். வியர் சாக்ஸ் வைல் ஸ்லீப்பிங். மெடிக்கேஷன் மட்டும் கொடுத்து நீங்கள் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பிரைமார்டியல் ப்ரிவென்ஷன் தான் பெட்டர். ஹாய் எவ்ரிவன். சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் விரல் எடுத்துருவாங்கன்னு பயப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் என்னோட பேஷண்ட் 47 இயர் ஓல்டு ஒருத்தர் பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். அவருக்கு எப்படி டயபெட்டிஸ் ஊண்டு வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதனால் அது எக்ஸாஜரேட் ஆச்சு, எதனால் காலை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவருக்கு ஒரு 2012 இருக்கும்போது டயக்னோசிஸ் பண்ணுறாங்க டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன்ஸை கரெக்டாக எடுத்தாரா எடுக்கலையா அப்படின்ற ஹிஸ்ட்ரி சரிவர சொல்லலை. பட் என்னோட பார்வைக்கு அவர் ஹிஸ்ட்ரி வந்து ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட சரியான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் இல்லை. ஸோ 2012 இருந்து அவருக்கு பாடியில் எந்த சேஞ்சஸும் இல்லை, சிம்டம்ஸும் இல்லை. அவர் பாட்டுக்கு ஒர்க்கு, ஹோமு, வீடு அப்படின்னு இருந்திருக்காரு. 2022 வரும்போது அவருக்கு திடீர்னு ஒரு நாள் காலில் வீக்கம் வருது, ஒரு பெயின் வருது, சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குன்னு பார்க்குறாங்க. ஒரு கிடினஸ் இருந்திருக்குது, அதனால சுகர் பார்த்துருக்குறாங்க, அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. மெடிசன் வாங்குறாரு. மறுநாள் பார்க்குறாரு அந்த இடம் ஃபுல்லாக பிளாக்கிஷ் ஆகிருக்குது. ஸோ வித்தின் ஹவர்ஸ் தாங்க, ஒரு 4 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்து விரலும் பிளாக் ஆகுது. உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, கேங்க்ரீன்னு சொல்கிறாங்க. அதை உடனே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த ரிமூவ் பண்ணுற நேரத்தில் சுகர் வந்து அவருக்கு அன்கண்ட்ரோலபிளாக இருந்திருக்குது, இன்ஃபெக்ஷன் அன்கண்ட்ரோலாக இருந்திருக்குது. அப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் சர்ஜிக்கலாக அவருக்கு வந்து எல்லாமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவரும் ஃபாலோ அப்லவே இருந்திருக்காரு ரொம்ப நாளாக. மீன் வயல் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாமே நல்லா தான் இருந்திருக்குது. எவ்ரிதிங் வாஸ் அண்டர் கண்ட்ரோல். என்ன ஆச்சுதுன்னு தெரியல. வித்தின் கேப் ஆஃப் 1 இயர் அடுத்த விரல் இன்ஃபெக்ஷன் ஆகிறத அவர் பார்த்துருக்காரு. அடுத்தும் போகிறாங்க, அடுத்த விரலையும் ஊண்டு இருந்திருக்குது. என்ன சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷன், இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும், இன்ஃபெக்ஷஸ் கண்ட்ரோல் கிடைக்காது சுகர் இருக்கிற பட்சத்தில் அப்படின்றதுனால 2வது விரலையும் கெட்ட விரலுக்கு அடுத்த விரலையும் ரிமூவ் பண்ணுறாங்க. அவருக்கே நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அந்த 3 விரலையும் எடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு விரக்தியில் அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளினிக்கையோ இல்லை ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனையோ ஒரு ஆர்த்தோபீடிஷியனையோ ஒரு டயபெட்டாலஜிஸ்டையோ யாரையுமே பார்க்கல. அவராகவே நம்னஸ்னா போய் இந்த மாத்திரை வாங்கிக்கலாம், சுகர் அன்கண்ட்ரோல்னா அதையும் போய் இந்த மாத்திரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாத்திரையாக அவரே வாங்கி அவரே பண்ணியிருக்கிறார். எவ்ரிதிங் வாஸ் ஓகே அன்டில் லாஸ்ட் இயர் 2023 அக்டோபர். ஸோ அக்டோபர் 23 தான் நம்மளை தேடி வந்தார். வெப்சைட்லேயே இதுலையோ பார்த்துட்டு நம்மளை தேடி வந்தப்போ என்கிட்ட வரும்போது காலில் ஒரு நல்ல ஹோலு, ஒரு டிஸ்சார்ஜ் வருது. நான் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்குறப்போ நல்ல ஒரு டிஸ்சார்ஜ் வருது. நான் அப்போ என்னன்னு ஹிஸ்ட்ரி கேட்குறப்போ அவர் 1 by 1 உண்மையாக சொன்னார். அதுதான் என்னால் வந்து அதை எப்படின்றத கரெக்டாக கேட்ச் பண்ண முடிஞ்சது. ஸோ டாக்டர்கிட்ட வர்றப்போ நீங்கள் வந்து அந்த ஹிஸ்ட்ரியையும் உங்களோட ஹேபிட்ஸையும் உங்களோட டயட் பிளான்ஸையும் கரெக்டாக சொன்னீங்கன்னா மட்டுமே தான் நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். பிகாஸ் ஒன்லி நான் மெடிசன் கொடுத்து மட்டும் அது சரி பண்ணவே முடியாது. அண்ட் ஒன்லி நான் வந்து காலை டீப்ரைன்மெண்ட் பண்ணுறதுனால மட்டும் புண்ணை கிளியர் பண்ணவும் முடியாது. அவர் கரெக்டாக ஒரு மெடிக்கல் நாலேஜ் இருந்ததுனால எனக்கு எல்லாத்தையுமே சொன்னார். சொன்னப்போ எனக்கு ஈஸியாக எலிசிட் பண்ண முடிஞ்சது எங்கே தப்பு நடந்திருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஊன் கல்ச்சர் எடுத்தோம். ஊன் கல்ச்சர் கொடுத்து பார்க்குறப்போ அதில் கிரானிக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுனால பயோஃபிலிம் ஃபார்ம் பண்ணுற பாக்டீரியாஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ சரி பரவாயில்லை, அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம அது ஒரு பக்கம் வச்சுருங்க இன்ஃபெக்ஷனை. டயபெட்டிக் கண்ட்ரோல் அப்படிங்கிறது 0%. அவராகவே 1 வருஷம் இன்சுலின் போட்டிருக்கிறாரு. அவராகவே செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணி அப்பப்போ ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கிறது இந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு எந்த ஆன்டிபயோட்டிக்கை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ரெசிஸ்டண்ட் ஆகி இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வேறு ஜாஸ்தியாக இருந்தது, இது அவருக்கே தெரியல. ஸோ மறுபடியும் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி சுகர் அண்டர் கண்ட்ரோல், அவரை இன்சுலின் எல்லாத்தையுமே மாற்றி HbA1c வந்து அவர் வரும்போது 10 என்னவோ இருந்துச்சு, அது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து வித்தின் ஒரு 2 or 3 சிட்டிங்ஸ்லேயே வந்துட்டு அவருக்கு ஊண்டு எல்லாமே நல்லா காய ஆரம்பிச்சது, டிஸ்சார்ஜ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சது, அவரோட கால் ஸ்வெல்லிங் எல்லாமே கம்மி, அவரோட ஜென்ரல் ஹெல்த்துமே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. என்னென்னா அடிக்கடி கிடினஸ் வர்றது, அடிக்கடி ஒரு மாதிரி ரொம்ப ஈஸி ஃபேட்டிக் ஆகுறது இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அவரோட கால் எல்லாமே சரி வர ஆரம்பிச்சுட்டு இருந்தப்பதான் நான் நல்லா நோட் பண்ணேன், அந்த ஊண்டு க்ளோஸ் ஆயிருக்குதே தவிர உள்ள இருக்கிற அந்த பஸ் டிஸ்சார்ஜ் வந்து மினிமலா அப்பப்போ வந்துட்டு தான் இருந்துச்சு.
அதோட ரீசன் என்ன அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸ்ரேலாம் எலிசிட் பண்ணி எடுத்து பார்த்தப்போ சின்ன ஆஸ்டியோமைலிட்டிஸ் மாதிரி இருந்துச்சு. அது நம்ம ஆர்த்தோ ஒப்பீனியன் வாங்கி ஒரு 14 days ஆன்டிபயோட்டிக்கோட அந்த ஊண்டை வந்து ஓரளவு நம்ம டிஸ்சார்ஜ் எல்லாம் நிறுத்தியாச்சு. இந்த ஊண்டுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இந்த கதையிலிருந்து நமக்கு எடுத்துக்க வேண்டியது என்ன? இவ்வளோ பெரிய கதை சொல்லியிருக்கிறேன், இதில் நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது பகிர நம்ம எல்லாத்துக்குமே. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா காலை டெய்லி எல்லாரும் பாருங்க, எக்ஸாமினேஷன் பண்ணுங்க, வீட்டில் ஒரு கண்ணாடி வாங்கி கட்டில்லையோ எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு காலை வந்து டெய்லி அதில் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு காலில் நம்னஸ் நிறையா இருக்கும், அதாவது உணர்ச்சி இருக்காது. காலில் சரியான ரத்த ஓட்டம் இல்லாததுனால உங்களுக்கு வந்து எப்பவுமே கோல்டாக இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் எதாவது ஒன்று பட்டா கூட உங்கள் காலில் வந்து எதுவுமே தெரியாது. ஒரு முள் ஏறினா கூட தெரியும். ஏங்க ஒத்த காலில் செருப்பு போட்டு ஹாஸ்பிட்டல் கிளினிக் வந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அந்த காலில் செருப்பு இருக்குதுன்னு நினச்சிட்டு வருவாங்க, சென்சேஷனே இருக்காது. அப்போ இப்படிப்பட்ட நீங்கள் எப்படி உங்கள் காலை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்கள் 2 கண்ணு பார்க்குற மாதிரி தான் நீங்கள் 2 காலையுமே பார்க்கணும். பிகாஸ் அது வந்து ரொம்ப 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 எசென்ஷியல். காலை எடுத்துட்டோம்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே 5 வருஷம் குறையுது அப்படிங்கிறது வந்து ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கேலஸ் கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹைப்பர் கெரட்டோசிஸ், டயபெட்டிஸ்னால வர்ற தோல் தடிமன். இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும். ஹைப்பர் கெரட்டோசிஸ் வரும்போது எவ்ரி 3 months போடியாட்ரிஸ்ட் இருப்பாங்க, இல்லை உங்கள் டயபெட்டாலஜிஸ்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் தயவு செஞ்சு அந்த காலை கரெக்டான முறையில் செக்அப் பண்ணி கரெக்டாக அதை வந்து ஷேவ் சொல்லுவாங்க, கீழே கேலஸ் ஷேவ் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த கேலஸ் என்ன ஆகும்னா, நாள்பட தடித்த தோல் வந்து வெடிச்சிருங்க. அப்போ அந்த வெடிப்புல இருந்து தான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் உள்ள போகுது. தவிர புதுசாக வந்து அடிபட்டெல்லாம் வந்து டயபெட்டிக் அடிபட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. பட் மோஸ்ட் காமனாக இதுதான் வந்து காசாக இருக்குது ஒரு டயபெட்டிக் அல்சருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கிராக்கோ கேலஸோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு கொசு கடிச்சா கூட கொசு கடிச்சு கால் எடுத்த கதையெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக காலை வந்து ஒரு பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாத்துக்குமே நீங்களே உங்கள் காலை பாருங்கள், எவ்வளோ டீஹைட்ரேட் ஆகிருக்கும், எவ்வளோ ஸ்கின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் தான் வந்து நம்மளோட கிராக்ஸுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை டெய்லி ப்ராப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். இப்படி பண்ணினா மட்டும்தான் ஸ்கின் வந்து பிரியாது, புண்ணு வராமல் தடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் வெளியில் போனால் மட்டும்தான் ஃபுட்வேர் போடணும் அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே நீங்கள் தூங்குற டைம் தவிர மற்ற எல்லா டைமுமே நீங்கள் ஃபுட்வேர் போடணும். இதை விட என்ன அப்படின்னா, வியர் சாக்ஸ் வைல் ஸ்லீப்பிங். நல்ல காலில் மாய்ஸ்சர் பண்ணிவிட்டு சாக்ஸை போட்டிங்கன்னா கிராக் வர்றதுக்கு சான்சஸே இல்லை. வி கேன் சேவ் மெனி திங்ஸ். ஒரு சின்ன விஷயந்தான், சாக்ஸ் போடுறது, வீட்டுக்குள்ளே செருப்பு போடுறது, மாய்ஸ்சரைசர் போடுறது, டெய்லி காலை செக் பண்ணுறது. உங்களோட டிசீஸ் வந்து ஒரு கம்யூனிட்டி பேர்டன், அதாவது டயபெட்டிஸ் வந்து ஒரு கம்யூனிட்டி பேர்டன். அதுவும் எங்களுக்கும் ஒரு பேர்டன் தான். இப்போ நான் சொன்ன என்னோட பேஷண்ட் ஜேர்னிலேருந்து நமக்கு டேக் ஹோம் மெசேஜ் மட்டும் நான் சொல்கிறேன், கேளுங்க. செல்ஃப் மெடிக்கேஷன் ஆகவே ஆகுது. என்னதான் கூகுள் ஏஐ என்னதான் இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க. கூகுளுமே வந்து ஒரு மனுஷன் எழுதுறது தான். அவர் காமனாக எல்லாத்துக்கும் எழுதியிருப்பாரு. ரமேஷுக்கோ சுரேஷுக்கோ வந்து நீங்கள் பர்சனலைஸ்டாக வந்து பார்த்தா மட்டும்தான் தே கேன் கெட் தேர் ஓன் மெடிக்கேஷனுங்க. நீங்கள் சும்மா போய் கூகுளில் பார்த்துட்டு பண்ணீங்கன்னா என்னோட பேஷண்ட் மாதிரி தான். ஏன் அவரும் தான் டயபெட்டிக் மெடிசன் எடுத்துக்கிட்டாரு, அவரும் தான் ஆன்டிபயோட்டிக் போட்டிருக்காரு, கால் புண்ணு ஹீல் ஆயிருக்கணும் இல்லைங்களா? பட் ஆனால் 3 விரல் போயிருக்குது. இப்போ அடுத்ததாவது அந்த என்கிட்ட வரும்போது ஊண்டோட தான் வந்திருக்கிறாரு. எப்பயுமே உங்களுக்கான மெடிசன், உங்களுக்கான டெஸ்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். பொது தீர்வு வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கேஷன் மட்டும் கொடுத்து நீங்கள் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. என்ன அப்படின்னா, உங்களோட கோஆப்ரேஷன் 80% எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் உங்களோட ஃபுட்டும் லைஃப் ஸ்டைலும் தான் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் தான் மெடிசன். நீங்கள் மெடிசன் மட்டுமே சாப்பிட்டு குணப்படுத்தினாலும் முடியாது. அதே மாதிரி எங்கிட்ட நீங்கள் வரும்போது 3 months ஒன்ஸ் தான் நீங்கள் வருவீங்க. அந்த 3 மாதமுமே நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க, நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் உங்களோட டேவை பிளான் பண்ண போகிறீங்க. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் போனேன் குணமாகலை விரல் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது எந்த விதத்துலையுமே ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்களும் நாங்கள் சொல்றதை கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு நல்லது நடந்தால் எங்களுக்கும் நல்லது தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு என்ன நீங்கள் லேர்னிங் உங்களுக்கு கிடைச்சது, ஏதாவது புதுசாக நீங்கள் யோசிச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு புதுசாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கலாம், இல்லை ஏன் டாக்டர் இப்படி பண்ணாங்க, இல்லை அந்த பேஷண்ட் இப்படி பண்ணாங்க, எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு எங்களுக்கு query கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். 24 to 48 ஹவர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். அண்ட் ஃபாலோவிங் வீடியோஸில் நம்ம டயட் பிளான் பற்றியும் எக்ஸசைஸ் பற்றியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது பற்றி நீங்கள் இண்டிவிஜுவலாக கேட்டால் கூட ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ எதுவுமே வந்ததுக்கப்புறம் அது இதுன்னு பேசாமல் வரதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது நமக்கு வராது. தீனு தெரிஞ்சால் போய் கை வைக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது வந்து சிம்டம்லெஸ் டிசீஸ். ஆனால் அதனால தான் எல்லாரும் கூவி இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க, கூகுளை பார்க்காதீங்க. வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் தான்
பெட்டருங்க. அதுலேயுமே ப்ரைமாடியல் ப்ரிவென்ஷன் தான் பெட்டர். ப்ரைமாடியல் ப்ரிவென்ஷன் ரிஸ்க் வரதுக்கு முன்னாடியே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அது எப்படி அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு இப்போவே பிஸ்கட் வாங்கி கொடுக்குறோம்ல, அங்கேருந்தே ஆரம்பி குழந்தைங்களுக்கும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை சொல்லிக் கொடுப்போம். சுகர் நிறையா இருந்தால் தான் காலில் புண்ணு ஆறாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது.